बोला पुंडलीकवरदा हरिविठ्ठल समचरणसरोजं सान्द्रणीलाम्बुदाभं जगन्निहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमालाकन्धरं कञ्जनेत्रं सरसधवलहासं विठ्ठलं चिन्तयामि. கிருஷ்ணகான சபா பிரவச்சனம் போது பாண்டுரங்கனுடைய திருத்தேர் கைங்கரியத்தை பற்றி பக்தாளுக்கெல்லாம் தெரிவித்தேன். நிறையா பக்தாள் இந்த மனப்பூர்ணமாக பாண்டுரங்கனுடைய தேர் கைங்கரியத்துக்கு கொடுத்துட்டுருக்கா. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்ம கோகுலாஷ்டமி உற்சவம் பிரம்மோத்சவம் ஆரம்பம். அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள்ளே தேர் நமக்கு கைக்கு கிடைக்கணும். ஒரு 7 மாதம் அவகாசம் இருக்குது. இந்த 7 மாதத்தில் இந்த ஒர்க்கை முடிக்கணுங்கிறதுக்காக மரங்கள்லாம் வந்துடுது. மரங்கள்லாம் ஒரு பெரிய ட்ரக்கில் மரங்கள்லாம் வந்து இறங்கி மரத்தை அறுத்துன்ருக்கு. அது போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ இதிலையே அந்த மரத்தெல்லாம் கூட காமிப்பாப்பேன். அந்த மரத்தை அறுக்கிற அந்த பற்ற ஓனர் சொல்கிறார், அந்த மில்லு ஓனர் சொல்கிறார், இரும்புங்கிறார். மரம் இல்லை, இது இரும்பு, இது அறுக்கவே முடியல, அவ்வளவு ஹார்டாக இருக்குது மரம்ங்கிறார். 1000 வருஷம் லைஃப் அப்படிங்கிறார் அந்த மரத்துக்கு. அதனால தான் முன்னெல்லாம் இலுப்பையில் பண்ணினா. இலுப்பை அத்தனை வருஷம் இருக்கும். இப்போ இலுப்பையை விட கடினமான மரம் இப்போ நம்ம வாங்கியிருக்கேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு அந்த மரம். வந்து இந்த மரத்தை அறுத்துன்னு அதுக்குள்ளே அது ஒரு 4-5 நாளாக தினம் ஒரு திவ்ய தேசமாக போயின்னு இருக்கேன். தினமும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தேரை பார்த்துட்டு எது மாதிரி அமைப்பில் தேர் இருந்தால் நம்ம சுவாமிக்கு நன்னா இருக்கும்னு அப்படி செலக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தோம். நேற்றுக்கு கூட சாருங்கபாணி பெருமாளுடைய தேர், நாளைக்கு தேர், சங்கராந்தி தேர் ஒன்று. நான் இன்றைக்கி பிரவச்சனம் பண்ணும்போது சொன்னேன் மெட்ராஸில். நேற்றுக்கு பார்க்க போன போது அந்த தேர் கட்டுறவர் சொன்னார், நீங்கள் சரி பண்ணி கொடுத்தாலே அந்த தேர் தான் இதுன்னு. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதை விட ஆச்சரியம், பெரிய தேரை பார்த்தேன். சாரங்கபாணி பெருமாள் தேரை. தேர் இல்லை, மலை, பிரம்மாண்ட தேர். இப்போ நம்ம பாண்டுரங்கனுக்கு வாசலில் மாத்திரம் நமக்கு இடம் இருந்தது வீதியில், நான் அவ்வளோ பெரிய தேர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அதெல்லாம் பெரிய ராஜவீதியில் ஜெகநாதன், பூரி ஜெகநாதன் மாதிரி பிரம்மாண்ட வீதியில் வர வேண்டிய தேர். கும்போணத்துலேயும் அந்த வீதியில் தான் வரார் பெருமாள். அந்த தேரெல்லாம் பார்த்தோம். எல்லாத்தையும் மரமும் அறுத்து முடியுது. நாளையோட மரம் அறுத்து முடியுது. கிட்டத்தட்ட 10 நாள் ஆறுது அதை அறுக்கிறதுக்கு. கண்டினியூஸாக அறுத்துட்டுருக்கா. அதை ரெடி பண்ணி சங்கராந்தி முடிஞ்ச உடனே ஒர்க்கு ஆரம்பிக்கிறேன், தேரோட ஒர்க்கு. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா காரியங்களும் சித்தம் பண்ணினுட்டேன். சங்கராந்தி முடிஞ்ச உடனே, இந்த லீவு முடிஞ்ச உடனே ஒர்க்கு தான் ஆரம்பம். அப்படி இந்த தேர் பெரிய கைங்கரியம். ஆனால் நாம் சொன்னது அது அத்தனை பக்தாளும் மனப்பூர்வமாக ஏற்றுண்டு நிறையா பக்தாளெலாம் கைங்கரியம் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 63 அடி உயரத்துக்கு இந்த தேர் அலங்காரம். தரையிலேருந்து மேல் கலசம் வரையில் 63 அடி இருக்கும். ஒரு 18 அடி உயரத்தில் பெருமாள் ஏழ்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு தேர் அநேகமாக இதுவுமே நல்ல பெரிய தேர் தான். அப்படி இவ்வளவு ஏற்பாடு பண்ணி நடந்துட்டுருக்கு. இப்போ இதுவரையில் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கணுமேங்கிறதுக்காக இந்த விஷயம் தெரிவித்தேன். அவசியம் எல்லா பக்தாலும் ரதோத்சவத்துக்கு
வந்துடணும். கைங்கரியம் பண்ணினவா எல்லாரும் கலந்துக்கணும். ஒர்க்கை ஆரம்பித்து ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் பூர்த்தி ஆகிடும். அதனால் பக்தாள்லாம் இந்த தேர் கைங்கரியம் மேக்சிமம் எல்லோரும் கலந்துனுட்டால் கொஞ்சம்தான் பாக்கி. அது பாண்டுரங்கன் யாருடைய திரவியம் வேணுமோ வாங்கிப்பார். இதையும் இந்த நேரத்தில் பக்தாளுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நல்லபடியாக இந்த தேர் கைங்கரியம் பூர்த்தியாகி பெருமாள் அதில் எழுந்தருளணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணோம். பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய்.